முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் லடாக் ஆளுநர் கவிந்தர் குப்தாவை இமாச்சல பிரதேச ஆளுநராக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா லடாக்கின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பல்வேறு மாநில ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநில ஆளுநராக இருந்த CV ஆனந்த் போஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தோமென்றால் பல்வேறு ஆளுநர்களும் பல்வேறு மாநில ஆளுநர்களும் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருந்தது. டெல்லி துணைநிலை ஆளுநராக இருந்த வினய்குமார் சக்சேனா லடாக் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சந்தூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இமாச்சல பிரதேச ஆளுநராக இருந்த விஸ்வ பிரதாப் சுக்லா தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தெலுங்கானா ஆளுநராக இருந்த ஜிஷ்ணுதேவ் வர்மா மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாகாலாந்து ஆளுநராக நந்த் கிஷோர் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சையத் அடா ஹன்ஸ் பீகார் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். லடாக் துணைநிலை ஆளுநராக இருந்த கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் லடாக் ஆளுநர் கவிந்தர் குப்தாவை இமாச்சல பிரதேச ஆளுநராக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா லடாக்கின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பல்வேறு மாநில ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநில ஆளுநராக இருந்த CV ஆனந்த் போஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தோமென்றால் பல்வேறு ஆளுநர்களும் பல்வேறு மாநில ஆளுநர்களும் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருந்தது. டெல்லி துணைநிலை ஆளுநராக இருந்த வினய்குமார் சக்சேனா லடாக் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சந்தூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இமாச்சல பிரதேச ஆளுநராக இருந்த விஸ்வ பிரதாப் சுக்லா தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தெலுங்கானா ஆளுநராக இருந்த ஜிஷ்ணுதேவ் வர்மா மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாகாலாந்து ஆளுநராக நந்த் கிஷோர் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சையத் அடா ஹன்ஸ் பீகார் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். லடாக் துணைநிலை ஆளுநராக இருந்த கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.